இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெங்காய குழம்பு தான் பார்க்க போறோம். இந்த குழம்ப ஒரு முறை வச்சு குடுங்க. 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். வெளியூர்ல யாராவது வேலை செய்றாங்க, இல்ல பேச்சுலர் பசங்களா இருக்காங்க அப்படின்னா, இந்த குழம்ப கண்டிப்பா வச்சு குடுங்க. 1 வீக் வச்சு சூப்பரா சாப்பிட்டுப்பாங்க. வெங்காயம் அதிக அளவு கிடைக்கிறப்போ, இந்த குழம்ப வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். இந்த குழம்ப பார்த்தோன்னயே உடனே செஞ்சு சாப்பிடணும்னு தோணுதா? அப்போ உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்லித் தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ஐஜி ஃபேமிலி குக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வர அனைத்து வீடியோவும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மேலே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் மோஸ்ட்லி நிறையா குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அடுத்து இந்த குழம்புக்கு ஹைலைட்டே பெருங்காயத்தூள் தான். பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. உரிச்சு வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தோட தோல் மட்டும் உரிச்சா போதும், நறுக்க தேவையில்ல. இந்த குழம்புக்கு வெங்காயம் நறுக்காமல் போட்டால் தான் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா சுருங்கி வர்ற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது கூட 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு வதக்கி விடுறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2யும் போட்டோன்னே எண்ணெயிலே நல்லா வெந்து வர மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த தூள் காரம் கம்மியாக இருக்கனால நான் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனும் மல்லித்தூள் 1/2 ஸ்பூனும் போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். நம்ம போட வேண்டிய மசாலா எல்லாத்தையுமே போட்டாச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. அப்படியும் அடி பிடிச்சிச்சின்னா லைட்டாக தண்ணி விட்டு வதக்கி விடுங்க. பாருங்க, புளி காமிச்சிருக்கல, இந்த அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம போட்ட மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதும் கரைச்சி வச்சிருக்க புளியை இதோட சேர்த்து விட்டுருங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. நான் காமிச்ச டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அது எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி விட்டுருங்க. குழம்பு ஒரு 5 நிமிஷத்துலேயே கொதிஞ்சு வந்துடும். பாருங்கள், சூப்பராக கொதிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. நான் வெல்லம் போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். குழம்ப ஒரு முறை கலந்து விட்டு திரும்பவும் மூடிடுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து குழம்பு நல்லாவே சுண்டி வந்துடுச்சு. தண்ணி எல்லாம் நல்லா வற்றிருச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழம்ப இறக்க போகிற ஸ்டேஜில் பச்சை நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த குழம்ப ஒரு முறை வச்சிட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் இந்த குழம்ப வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பராக புளிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழம்ப வெளியில் வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா 4-5 நாளைக்கு சூப்பராக இருக்கும். இதுவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 10-12 நாள் வரைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக குழம்ப இறக்கும்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிருங்க. நான் எங்கள் வீட்டில் சமைக்கிற எல்லா சமையலுமே கிராமத்து ஸ்டைலில் தான் இருக்கும். அதுதான் பாரம்பரியமான சாப்பாடும் கூட. உங்களுக்கும் இந்த பாரம்பரியமான சாப்பாடும் ஆரோக்கியமான சமையலும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த குழம்ப வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.